எல்லா 4 ஃபீட் அக்வாரியம்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். வேறு எந்த ஒரு டாப் ஃபில்டரு அதுக்கப்புறம் ஹேங் ஆன் பேக் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான். இது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பயாலஜிக்கல் ஃபில்டர்னு சொல்லலாம். இதை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து டேப் வாட்டரில் வந்து இதை கழுவவே கூடாது. ஜஸ்ட் அக்வாரியம்லேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துணும். ஒரு அரை பக்கெட் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த ஃபிட்டிங்ஸை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் புளிஞ்சு விட்டிங்கனாலே, அதாவது புளிஞ்சிங்கனாலே தண்ணியில் முக்கி புளிஞ்சிங்கனாலே அதில் என்ன ஆனால் அதில் ஒட்டியிருக்கிற அழுக்கு ஃபுல்லாக அப்படியே வெளியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இவ்வளோ அழுக்கையும் அதை சக் பண்ணி வச்சுக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. என்னுடைய 4 4 ஃபீட் டேங்குமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் மட்டும் தான். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷுடைய வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது சக் பண்ணி இழுக்காது. இந்த மற்ற பவர் ஃபில்டர் மாதிரிலாம் இது இழுக்காது. ஆனால் என்ன பண்ணும், அந்த தண்ணியில் மிதக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பூராமே இது இழுத்துரும். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா. இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து பயங்கரமாக இருக்கும் உங்களுடைய அக்வேரியமில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.